ஒரு கல்லூரிக்கு பேராசிரியர்களை சில ப்ரொஃபஸர்ஸை தேர்ந்தெடுக்கணும். ஸோ அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய அனுபவம், பயிற்சியின் அடிப்படையில் அவர்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு நிறைய பேர் அந்த கல்லூரியில் பேராசிரியர் பணிக்கு சேருவதற்காக அவங்க சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றாங்க. ஆனால் நேர்காணலுக்கு வந்த எல்லாரும் டிபி அல்லது கோவிட்-19 டெஸ்ட் எல்லாரும் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? எவருக்கும் நோய் பரவிவிடக்கூடாது என்பதற்காக. ஆனால் யோசித்து பாருங்க, பேராசிரியர் பணிக்கும் மருத்துவ பரிசோதனைக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா அப்படின்னு தொடர்பு இல்லை தான். ஆனால் அதுவும் ஒரு நிபந்தனை. ஏன் அந்த டெஸ்ட் எடுக்கணும்? மற்றவங்களுக்கு நோய் பரவக்கூடாது. அதே போல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன செஞ்சு முடிச்சாரோ அதுவே எனக்கு போதும். ஆனாலும் அண்ட சராசரத்தில் பாவ கிருமிகள் பரவிவிடக்கூடாது என்பதற்காகவே கல்யாண வஸ்திரம் தரித்திருத்தலை அவர் நிபந்தனை ஆக்கியிருக்கிறார். ஆனால் ஏன் கல்யாண வஸ்திரம் அப்படின்னா, பாவ கிருமிகள் நாம் சுமந்து கொண்டு போய் வேறெங்கும் பரப்பிவிடக்கூடாது என்பதற்காகத்தான்.